ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் போத்தீஸில் சூப்பர் ஸ்டோரில் ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ஜூலை 3, 4, 5. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை வந்து 5, ஓகேங்களா. நான் நேற்று போயிருந்தேன், ஜூலை 4 போயிருந்தேன். ஆஃபர் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 50% ஆஃபரு. டால்லாம் பார்த்திங்கன்னா 107 ரூபா, 115 ரூபா, 33 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ நான் நேற்று போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த பேக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மளிகை சாமானம் இருக்குது. இதுதான் என்னோடய பில்லு. ஸோ அதில் வந்து ரஸ்க் இருக்குது, ஓகேங்களா. என்னோடய பில்லு வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2795 ரூபா. இதுக்கு ஜிஎஸ்டி அவங்க போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து 26 ரூபா. டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 0%. இன்னொரு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, அது எதுக்குன்னு தெரியல, மளிகை பொருளுக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து 11 ரூபா வருது. மொத்தம் வந்து 2871 ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து எனக்கு 50% ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த டீ தூள் இருக்குது இல்லைங்களா. டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா, ஓகேங்களா. பார்த்துக்கோங்க, எம்ஆர்பி 300 ரூபா. இந்த 300 ரூபாயிலேருந்து எனக்கு 50% ஆஃப்னா 150 ரூபா அப்படி வந்திருக்கணும். ஆனால் எனக்கு அவங்க அதை குறைக்கவே இல்லை. பார்த்திங்கன்னா ஏவிடி டீ, ஓகேங்களா, 291 ரூபா, 9 ரூபா குறைச்சிருக்காங்க, அவ்வளோதான். இது 50% ஆஃப் பண்ணல. அதுவும் இல்லாமல் நான் இதில் வந்து மளிகை பொருள்லாம் வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்களா, மளிகை பொருள் வாங்கியிருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனியாவை எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 1/2 kg தேவைப்படுச்சு, ஓகேங்களா. ஸோ நான் கரெக்டாக 455 கிராம் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. இது 1 கிலோ வந்து 199 ரூபா. இது 455 கிராம் இருந்ததுனால 90 ரூபா 55 பைசா. தெரியுதுங்களா. ஸோ இப்போ இது நான் கரெக்டாக எடுத்துட்டேன் வெயிட்டு. இதில் இன்னொரு மிஸ்டேக்கு ஸ்பேம் இருக்குது மக்களே. இப்போது இந்த உளுத்தம்பருப்பு வந்து எனக்கு வந்து 1 கிலோ தான் தேவைப்படுது. 1 கிலோ 1/2 கிலோ தான் தேவைப்படுதுன்னா அங்கே வந்து வெயிட்டெல்லாம் இல்லை, நீங்கள் அள்ளிட்டு போகிறத இந்தமாரி கவர் வச்சுருவாங்க. பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள்லாம் கொட்டி வச்சுருவாங்க. என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடியல, ஒரே கூட்டம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செம கூட்டம். அது இல்லாமல் அங்கங்கே ஸ்டாஃப்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க, கேமரா இருந்தது. மேனேஜர் வந்து நீங்கள் இங்கே எடுக்கக்கூடாதுன்னாங்க, அதனால் நான் எடுக்கலை. ஸோ எனக்கு அந்த கூட்டத்தில் எடுக்க முடியல. இது எனக்கு வந்து 1 கிலோ தான் தேவைப்படுது. 1 கிலோ, அதுக்கும் கம்மி 1/2 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எனக்கு வெயிட் கால்குலேஷன் தெரியலங்கும் போது நான் வந்து 1.5 கிலோவே எடுத்துட்டேன். பார்த்திங்களா, 1 கிலோ 119 ரூபா. ஸோ அது 1.5 கிலோ இருக்கிறதுனால 175 ரூபான்னு கணக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. டேட்டு டைம் பாருங்கள், டேட்டு 4 டைம் 6 மணி, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வெயிட் வந்து நம்ம வந்து சொல்கிற வெயிட் அவங்க யாருமே போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மிகப்பெரிய ஸ்கேம். இப்போ நம்ம 1/2 கிலோ தான் தேவைப்படுது. 1/2 கிலோன்னா 119 ரூபாயில் எவ்வளோ வருது, 60 ரூபா 70 ரூபா வரும், அவ்வளோதான். ஆனால் இதில் நம்ம அள்ளிட்டு போவோம். நம்மளுக்கு வந்து வெயிட் தெரியாததுனால நம்ம வந்து சரி அள்ளி போடலாம், அங்கே போயிட்டு வெயிட் போட்டுடலான்னு. புதுசாக போகிறவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மளிகை பொருளெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம், இல்லை பல்காக வாங்கணுன்னா அங்கே வாங்கிக்கலாம். எல்லாமே கம்மி ரேட்டு தான். மளிகை பொருளெல்லாம் கம்மி, ஓரளவுக்கு வந்து ஒரு பொருளெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ சில பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியுதா, குவாலிட்டி நல்லா இருக்குது. கோதுமை மாவுலாம் 5 கிலோ பாக்கெட் வந்து வெறும் 175 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக போய்ட்டு, ஓகேங்களா. இன்றைக்கி வந்து ஆஃபர் இருக்குது, நீங்கள் போய் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபா ரஸ்க்கு.
அது இப்போ 50% ஆஃபில் வந்து 120 ரூபா கொடுக்கணும். மேலே ஒரு ரஸ்க் இருக்குது பாருங்கள், கீழே ஒரு ரஸ்க் இருக்குது. 2 ரஸ்க் எடுத்துகிட்டு வந்தேன், வீட்டில் அம்மா சாப்பிடுவாங்கன்ட்டு. ஸோ இது 120 ரூபா மேலே இருக்கிற ரஸ்க்கு. கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 160 ரூபா. ஸோ இது என்ன கணக்குன்னே எனக்கு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால் வந்து ரொம்ப வந்து அமௌண்ட் வந்து நான் வந்து இதெல்லாம் எடுக்கும் போதே இந்த பில்லெல்லாம் பார்த்து கணக்கு போட்டு இது ஃபுல்லாக 1500 வந்துச்சு இந்த பேக் ஃபுல்லாக. இதில் வந்து ஒரு சில பொருள் எடுத்திருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக 1500 வந்துச்சு. அது இல்லாமல் இந்த மாதிரி இந்த டீ தூள் இந்த எண்ணெயெல்லாம் 145 ரூபா தான் விளக்கெண்ணெய். இது வந்து 100 ரூபா, இது வந்து 50 ரூபா. ஸோ 2 ரஸ்க்கு இது சேர்க்கும் போதே எனக்கு 2800 வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் எதுக்கும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு கூட நான் தரேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொருள்லாம் உங்களுக்கு எடை கணக்கில் வேணும், ஒரு 1/2 கிலோ தான் வேணும், 1/4 கிலோ தான் வேணும்னா வெளியில் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு ஓகே தான், இங்கே கம்மியாக தான் இருக்குது, நல்லா தான், ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கு, இல்லை ஓகே தான் அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இன்னும் அந்தளவுக்குலாம் பெரிய இது இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், இது ஒரு ஸ்கேம் மாதிரி தானே, அது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.